பாக்கியா தம்பி மக வந்திருக்கு. சோறாக்கி போட்டு சாப்பிட்டு இருக்கட்டும். நான் வேலைக்கு போயிட்டு இருக்கட்டும். என்னப்பா இது சாப்பிட்டு இருப்பா. பார்த்தே துட்டு கொடுத்துட்டு வந்தோம். ஆக்கி போனால என்னம்மா பார்ப்போம். கொடுமைக்காரி அவ. உங்க போய் கூட பிறந்தவ காசு கொடுத்துட்டு போயிருக்கிறா என் மாமியா. குடும்பக்காரி எங்களுக்கு செலவு காசு தர மாட்டேங்கிற, நீ வந்தவொடனே காய்ச்சி போடுன்னு சொல்லி கொடுக்குறா. அதனால கேட்டா நாங்கள் ஆக்கி சாப்பிட்டுட்டே எங்களை அனுப்பி விட்டு சக்கா அப்படின்னு நீ சொல்லணும், சரியா? ஆனால் அவனுக்கு ஆக்கி போட மாட்டேன். இந்த காசை நான் வச்சுக்கிறேன். என்னப்பா? சரிக்கா. கொடுமைக்காரி நம்ம அத்தை ஆக்கி போடுனதுக்கு போடாம போயிட்டான். இனிமேல் யார் வீட்டுக்கு சொந்தம் வந்த வீட்டுக்கெல்லாம் நீ ஆக்கி போட்டது போது நீ திட்ட கொடு. என் தம்பி மகளுக்கு நான் கடையில் வாங்கி கொடுத்துக்கிறேன். ஏன் என்னவா இப்போ குடுசாயி ஆக்கி போன்னு சொல்லக்கூடாது, சரியா? நம்ம கடையில் போய் சாப்பிடுவோம். அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே.